பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் நன்மைகள் ஏற்படும், எந்த திசையில் தலை வைத்து தூங்கக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தூங்குவதற்கு கூடவா சாஸ்திரம் பார்க்க வேண்டும் என்று சிலருக்கு சந்தேக கேள்வி எழும். எதற்கும் சந்தேகப்படுவது தானே மனித இயல்பு. தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களிடம் கேட்டு பாருங்கள். அதிக வீரியம் கொண்ட தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது என்று அவர்கள் புலம்புவார்கள். தூக்கம் இல்லை என்றால் துக்கம்தான். மனநிலை பாதிக்கப்படும் என்கின்றார்கள் மருத்துவர்கள். சாப்பிடாமல் ஒரு வாரம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. தண்ணீர் குடிக்காமல் 3 நாட்கள் இருந்தாலும் உடல் அளவில் தான் பாதிப்பு ஏற்படும். இதற்கு குளுக்கோஸ் ஏற்றினாலே போதும். ஆனால் 3 நாட்கள் தூங்காமல் வேலை செய்தால் அவ்வளவுதான். அவர்களின் மனநிலை பித்து பிடித்தது போல் ஆகிவிடுவார்கள். உடலுக்கு எந்த உபாதை வந்தாலும் முதலில் மருத்துவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நன்றாக தூங்குங்கள், தூக்கம் தான் முதல் மருந்து என்கின்றார்கள். தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் நன்மை, எந்த திசையில் தலை வைத்து படுக்க கூடாது என்பதை ஒவ்வொரு திசைக்கான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் மனதில் நிம்மதி ஏற்படும், மூளை சரியாக வேலை செய்யும், ஆழ்ந்த தூக்கம் ஏற்படும், சாதிப்போம் என்ற தன்னம்பிக்கை உண்டாகும், உடலில் நல்ல சுறுசுறுப்பு ஏற்படும், முகம் நல்ல கலையாக இருக்கும், பெரிய அளவில் உடல் பாதிப்புகள் ஏற்படாது. எந்த உடல் உபாதை ஏற்பட்டாலும் அதற்கு உடனே தீர்வு கிடைக்கும். கிழக்கில் சூரியன் எப்படி உதிக்கின்றாரோ அதே போல் வாழ்க்கையை பிரகாசமாக அமையும். மேற்கில் தலை வைத்து படுத்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதே போல பெரிய நல்ல பலன்களும் கொடுக்காது. தேவையில்லா சிந்தனைகள் ஏற்படும், சரியான தூக்கம் இருக்காது, அவ்வப்போது விழிப்புகள் உண்டாகும், மனதில் சோர்வு உண்டாகும், அடுத்த வேலை பார்க்கலாம் என்ற எண்ணம் ஏற்படாது. அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்வார்கள், மாமனார் வீட்டிற்கு சென்றால் தெற்கில் தலைவை, நம் வீட்டில் கிழக்கில் தலைவை, எக்காரணத்தால் வடக்கிலும் மேற்கிலும் தலை வைக்காதே, மேற்கில் தலை வைத்தால் கெட்ட கனவு, புத்தி தெளிவு இல்லாமல் போய்விடும் என்பார்கள் பெரியவர்கள். பெரியவர்கள் அனுபவத்தில் நம் நன்மைக்காக சொன்னதை கடைபிடிப்பது நமக்கு நன்மைத்தான் உண்டாகும். இப்போது நாம் வடக்கு திசை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வடக்கு திசை வாரி கொடுத்தாலும் வடக்கில் தலை வைக்காதே என்று சொல்வார்கள். ஏனென்றால் கெட்ட கனவு வரும். அத்துடன் யமதர்ம ராஜா இருக்கும் திசை தெற்கு திசை. வடக்கில் தலை வைத்தால் தெற்கை நோக்கி கால் நீட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இதனால் யமதர்ம ராஜாவின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் என்று கூறுவார்கள். இதை கேட்ட அறிவாளிகள் பெருசுக்கு வேற வேலையே இல்ல, எதற்கு எடுத்தாலும் நொட்டு நொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்று கூறுவார்கள். யமதர்மனுக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் என்கின்றார்கள் விஞ்ஞானிகள். எதனால் என்றால் வடக்கில் காந்த சக்தி இருக்கிறது. அதனால் தான் திசை காட்டும் காம்போஸை வைத்தால் சரியாக வடக்கு திசையை காட்டும். வட திசையில் இருக்கும் காந்த சக்தி மூளையை பாதிக்க செய்கிறது. மூளை பாதிப்பு போன்றவை ஏற்படும் என்கின்றார்கள் விஞ்ஞானிகள். இதை அப்பொழுதே நம் முன்னோர்கள் சொன்னார்கள். வடக்கில் தலை வைக்காதே என்று பெரியவர்கள் சொன்னதை இளைஞர்கள் பெருசு லூசு மாதிரி பேசுது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானிகள் சொன்ன பிறகு ஆமாம் இது உண்மைத்தான் என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். என்ன செய்வது? எதையும் ஆராய்ச்சி செய்து சொன்னால்தான் இந்த காலத்தில் இருப்பவர்கள் நம்புகின்றார்கள். இப்பொழுது தெற்கு திசையை பற்றி தெரிந்து கொள்வோம். தெற்கில் தலை வைத்து படுத்தால் நன்மை ஏற்படும், முன்னேற என்ன வழி என்று புதிய சிந்தனைகள் தோன்றும், உடல் பிணி நீங்கும். கிழக்குக்கு என்ன நல்ல பலனோ அந்த பலன் தெற்கில் தலை வைத்து படுப்பவர்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.